ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குண்டு மல்லிப்பூ எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, குண்டு மல்லிப்பூவை ஊசியில் கோர்க்காமல் எங்களுக்கு நார்மலாக ஈஸியாக கட்டி காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த வீடியோ. பூ கட்டும்போது இந்த மாதிரி நூலோட முதல் பக்கமாக மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்காங்க. அதை கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நாட் போடும்போது பாருங்கள், சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 விரலை மடிச்சிக்கங்க. ஆள்காட்டி பக்கம் இருக்கிற 2 விரலை அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு வந்து அப்படியே நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த மெத்தட் பூ கட்டுறதுலேயே இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒரு 4-5 கண்ணி இந்த மாதிரி மெதுவாக வச்சு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுக்கிட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிக்கிட்டு நாட் போடும்போது 2 விரலை மடிச்சிக்கங்க. 2 விரலை வந்து கொஞ்சம் டைட்டாக நூலை இழுத்து பிடிச்ச மாதிரியே கொண்டு வந்து நாட் போட்டுக்கங்க. அடுத்த கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பூவை வைக்கும்போதே நம்ம நல்லா நெருக்கமாக வைக்கணும். அந்த கீழ்ப்பக்கமாக ஒரு நாட் போடுறோம் இல்லைங்களா, அந்த நாட் போடுறப்பயே நம்ம பூவை வந்து உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டும் போது தான் பூ அடுத்தடுத்த கண்ணி வைக்கும்போது நெருக்கமாக இருக்கும். உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருட்டும் போதே இந்த மாதிரி உருட்டிட்டு கிராஸாக பண்ணிக்கலாம். அடுத்த கண்ணி பாருங்கள், நல்லா உருட்டி கட்டுற மாதிரி காட்டுறேன். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிட்டு கேப்பு எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி விரலில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு உருட்டும் போது அது நெருங்கிக்கும். இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிட்டு தான் உருட்டணும். இப்போ பாருங்கள், நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்தடுத்த கண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக உருட்டி கட்டும்போது நல்லா பூ வந்துட்டு நெருக்கமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ கேப் வச்சு நம்ம கீழே ஒரு சுற்றினாலும் இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு நாட் போடும்போது பூ வந்து அடுத்தடுத்த கண்ணி நல்லா நெருக்கமாகிக்கும். அதே சமயம் நாட் போடும்போது ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூலை வந்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு தான் நாட் போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணியும் அடுத்தடுத்த கண்ணி வச்சு கட்டிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்ம பூ கட்டுறதுக்கு தேவையான அளவு குண்டு மல்லிப்பூ வச்சுக்கலாம். குண்டு மல்லிப்பூ கூட வேணும்னா இந்த மாதிரி குட்டி ரோஸு இல்லைனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குண்டு மல்லிப்பூ கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் ரோஸு இல்லைனா குட்டி ரோஸ் மட்டும் இல்லைங்க, இது கூட நம்ம உள்ளன் நூலையும் நம்ம குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சு கட்டும்போதும் அழகாக இருக்கும். அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கே பூ கட்டி பழகிறோம் அப்படின்னா குண்டு மல்லிப்பூவில் கட்டக்கூடாது. நம்ம வந்துட்டு முல்லைப்பூ இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு வெடிக்காததுக்கு முன்னே மொக்கா இருக்கும்போது 2 மொக்கா எடுத்து வச்சு கட்டணும். நான் அந்த வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவோட கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு தீக்குச்சம் தீக்குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சி இல்லைனா சீமாறு குச்சி, வீடு கூட்டுற சீமாறு குச்சி சின்னதாக ஒடிச்சிட்டு அதை வச்சு கட்டலாம். இந்த மாதிரி குச்சிங்களை வச்சு ஃபஸ்ட்டு கட்டி பழகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பூ வச்சு கட்டும்போது ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கலாம். அதுவும் இந்த மெத்தட் வந்துட்டு ஒரே நாளையிலேயே கட்டி கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடு. அடுத்து நம்ம குட்டியாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக கட்டிக்கலாம். அது நீளமாக கட்ட நம்ம வந்துட்டு முன்னாடி கட்ட பின்னாடி பூ கசங்கிட்டே வரும். அதுக்கு வந்துட்டு பாருங்கள் ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நம்ம ஒவ்வொரு மொக்கா எடுத்து வச்சு நம்ம கட்டும்போது இடையில 2 விரலுக்கும் இடையில வந்துட்டு பூ உள்ளே போயிட்டு வரதுனால கசங்கி வெளியில் வரும். அந்த மாதிரி கசங்காமல் இருக்கிறதுக்கு 2 விரலையும் நல்லா கொடை மாதிரி வச்சுக்கணும். நம்ம அமுத்தி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த மொக்கை மட்டும் கவனமாக பிடிச்சி நம்ம கட்டும்போது பூவை மட்டும் கவனமாக பிடிச்சி கட்டும்போது பூ வந்துட்டு கசங்காது. இந்த மாதிரி அதுக்குள்ளே கேப்பு 2 விரலுக்கு இடையில கேப் இருக்கும்போது பூ வந்துட்டு ஈஸியாக நுழைஞ்சு வந்துடும். 2 விரலுக்கு இடையில பூ கசங்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கட்டி பாருங்கள். நம்ம எவ்வளோ நீளனாலும் ரொம்ப அழகாக பூவை கசக்காமல் கட்டி எடுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம குண்டு மல்லிப்பூ கட்டியாச்சு பாருங்கள். நம்ம கட்ட தெரியாதவங்களும் ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து கட்டி பழகிக்கலாம். கட்ட தெரிஞ்சவங்களும் நல்லா உருட்டி எப்படி நெருக்கமாக கட்டுறதுன்னு பழகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.